ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இந்த சேனலில் நாம் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்கே நம்ம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கவே இல்லை. இங்கே கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதும் அவரவர் விருப்பம். அதே நேரத்தில் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த லெவல்ஸை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,050 இதுக்கு மேலே இருக்கும் போதே மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்க பார்க்கும், மார்க்கெட் மேலே போக தான் பார்க்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் பாருங்க, மார்க்கெட் நேற்றுக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட R1 அங்கே தான் ஓப்பன் பண்ணுறான். நம்மளோட R1 25,157, அவனோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,060 அங்கே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே அவனால் சஸ்டைன் ஆகவே முடியல. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு கொடுத்துட்டு நல்ல ஒரு சைட்வேஸ். நாம் நேற்று வீடியோ முடியும் போது கடைசியில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அப் ட்ரெண்ட் சைட்வேஸில் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டா அதே தான் நிகழ்த்தியிருக்கான். இது எல்லாமே நீங்க பிரீமியத்தை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்தது தான். 24,950 புட்டு, 25,100 கால், இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம லெவல்ஸ் எடுத்திருந்தோம் நேற்று. இப்போ இன்னைக்கு உள்ள லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,247, 25,173, 25,026, 24,952. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக நாம எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 25,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கும் போது மார்க்கெட் திரும்பவும் மேலே போக தான் பார்க்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க க்ளோசிங் ப்ரைஸை பொறுத்தவரையும் லைவ் மார்க்கெட்லயும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல ஒரு சின்ன டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 800 அப்படின்ற அந்த ஏரியா வரையும், சாரி 850 இந்த ஏரியா வரையும் ஒரு மார்க்கெட் 25,050 அதுக்கு கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த ஏரியாவை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதிகபட்சம். ஆனா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 25,050 அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல 25,150 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல அடுத்த ஒரு அப்சைட்ல நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த 150 அப்படின்றதே ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் கீழே தான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 25,050 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சைட்வேஸில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. 25,050க்கு கீழே நின்னா அப்படின்னா அடுத்து 800, 850, 800, 750 இப்படின்ற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க தான் நல்லபடியா இருக்கே தவிர ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இப்போதைக்கு எதுவும் கிரியேட் ஆகல. நாம இப்போ கரண்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த 12 ஜூன் இந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை பொறுத்தவரை. ஓகே, இன்னொரு விஷயம் நாம திரும்பவும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு பை பண்றதுக்கோ இல்ல செல் பண்றதுக்கோ உண்டான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது எல்லாமே பிரீமியத்தை பேஸ் பண்ணி நாம ஸ்பாட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் நாம இங்க சொல்ல வரோம். பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். பிரீமியத்துல தான் உங்களுக்கு லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஸ்பாட் மூவ் ஆகிறத பொறுத்து லாப நஷ்டம் அப்படின்றது கிடைக்காது. பிரீமியம் தான் மூவ் ஆகணும். பிரீமியம் ஸ்பாட் என்னதான் மூவ் ஆனாலும்
பிரீமியம் மூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஒரு பையரை பொறுத்தவரை. ஸோ பிரீமியம் என்ன சொல்லுதோ அதுதான் ஸ்பாட் கேட்டாகணும். ஒரு செல்லரும் பிரீமியம் என்ன சொல்லுது, அவனுக்கு எங்க லாப நஷ்டம் வரும் அப்படின்றது தான் அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு செல்லர் அப்படின்றவன் நஷ்டம், அவனுக்கு இந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணா அவனுக்கு இந்த ஸ்ட்ரைக் 0 ஆகாது அப்படின்றது தெரிஞ்ச பட்சத்துல அந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்றதுக்கு முற்பட மாட்டான். அவனுக்கும் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா எடுத்த உடனே அவன் ஒரு 1000 லாட் 2000 லாட் செல் பண்றதுக்கு பிளான் பண்ணான் அப்படின்னா அந்த 2000 லாட்டையும் ஒரே நேரத்துல செல் பண்ணிட மாட்டான். இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆப்ஷன் செல்லரோட சில லாஜிக் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் செல்லர் என்ன பண்ண வாய்ப்பு, மார்க்கெட்ல இந்த பிரைஸ்க்கு மேல நிக்குது இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னா அங்க என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டைம் எடுக்கதான் செய்யும். பிரீமியத்தை மட்டுமே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க டைம் அதிகப்படியா வேஸ்ட் ஆகாம இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல நீங்க கத்துக்கலாம். உங்க டைமை இன்னமும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.